காசாவில் இடம்பெறும் யுத்த நிலைமை காரணமாக இடம்பெயர்ந்த சிறுவர்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவின்படி ஸ்தாபிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு மேலும் 5,90,000 அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளன. இந்த தொகையை பலஸ்தீன அரசாங்கத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் போட்டியிட உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பிலான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தீர்மானத்தை எடுத்துள்ள முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து கொண்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் எண்ணக்கருவிற்கமைய உலகிற்கு தாவரங்கள் திட்டத்தின் கீழ் மரநடுகை நிகழ்ச்சியொன்று கண்டியில் இடம்பெற்றுள்ளது. மத்திய மாகாண ஆளுநர் லலித் யு கமகே தலைமையில் இந்நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் கண்டியில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உதவி உயர்ஸ்தானிகர் கலாநிதி அதிரா, கண்டி மாநகர சபையின் கைத்தொழில் பொறியியலாளர் திருமதி JMDSD ஜெயசேகர, நீர்நிலை பகுதிகளுக்கு பொறுப்பான அதிகாரி ஹேமந்த ஏக்கநாயக்கு ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வை கண்டி இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஏற்பாடு செய்திருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷின் 2024 ஆண்டிற்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் 50 லட்சம் ரூபாய் நேப்பியர் தோட்ட பாதை புனரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் தோட்ட அதிகாரியின் இடையூறு காரணமாக புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வண்ணம் தோட்ட தொழிலாளர்கள் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தோட்ட அதிகாரிகளுக்கும் இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்துடைய பிரதிநிதிகளுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மேலும் மேற்படி விடயம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷும் தோட்ட அதிகாரியுடன் கலந்துரையாடியதற்கு அமைய பாதை புனரமைப்பு பணி ஆரம்பிக்கப்பட்டதோடு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேலையை நிறுத்த போராட்டமும் முடிவுற்றது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது சகோதரி ரெஹானா ஆகியோரை தம்மிடம் ஒப்படைக்குமாறு வங்கதேசம் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பங்களாதேஷ் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் மெஹபூப் உதீன் கோகன் கூறும்போது, வங்கதேசத்தில் நடந்ததாக கூறப்படும் மரணங்களுக்கு ஹசீனா பொறுப்பேற்க வேண்டும். இந்தியாவுடன் நேர்மறையான உறவை பேணுவது முக்கியம். இந்த உறவு உடையாமல் இருக்க ஹசீனாவை இந்தியாவில் இருந்து உடனே வங்கதேசத்துக்கு அனுப்ப வேண்டும். அவரை இந்தியா திருப்பி அனுப்பவில்லை என்றால் நம் உறவு கெடும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கவி பேரரசு வைரமுத்து தொகுத்த கலைஞர் 100 கவிதைகள் 100 கவிதை நூலின் அறிமுக விழா சென்னை கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவை முன்னிட்டு தொகுக்கப்பட்டுள்ள இத்தொகுப்பில் தமிழின் மிகச்சிறந்த 100 கவிஞர்களது கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த தமிழ் கவிஞர்கள் என போற்றப்படும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், கவியரசர் கண்ணதாசன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவிஞர் வாலி, மூமேதா, கவிஞர் காசி ஆனந்தன், பிறைசூடன், பழனி பாரதி, நா. முத்துக்குமார், பா. விஜய் ஆகியோருடன் இலங்கையின் கவிஞர் பொத்துவில் அஸ்மினின் கவிதையும் இடம்பெற்றுள்ளது. இந்த நூலின் வெளியீட்டு விழா கலைஞர் நினைவு நாள் அன்று நடைபெற்றது. முதலமைச்சர் உத்தியோகபூர்வ இல்லத்தில் வைத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நூலினை வெளியிட திராவிட கழக தலைவர் வீரமணி அதனை பெற்றுக்கொண்டார். இத்தொகுதியின் அறிமுக விழா கலைஞர் அரங்கில் அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு கவி பேரரசு வைரமுத்து தலைமையில் நடைபெற்றது. நம் நாட்டின் பிரபல கவிஞர் பொத்துவில் அஸ்மினுக்கு பிரதியினை அமைச்சர் EV வேலு அவர்கள் வழங்கினார். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை இயக்கும் தனுஷ் அடுத்து ஆனந்த் எல் ராய் இயக்கும் தேரே இஸ்க் மே என்ற ஹிந்தி படத்தில் நடிக்க இருக்கிறார். இதற்கான அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன் வெளியானது. இந்த படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைக்கிறார். இதில் தனுஷ் ஜோடியாக ஹிந்தி நடிகை கீர்த்தி சனோன் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நடிகர் விஜய் தி காட் படத்தில் நடித்துள்ளார். வெங்கட் பிரபு இயக்கியுள்ள இந்த படம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. இதற்கான ப்ரமோஷன் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் தி காட் பட ப்ரமோஷனில் தான் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழக பெயரை பயன்படுத்தக்கூடாதென மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கும் ரசிகர்களுக்கும் நடிகர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதையடுத்து தி காட் படத்துக்காக தயாரிக்கப்படும் பேனர்களில் தமிழக வெற்றி கழகம் பெயரை தவிர்த்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரை நிர்வாகிகள் பயன்படுத்தி வருகின்றனர். தென்னிந்திய சினிமாவின் பிரபல நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைதன்யா நடிகை ஷோபிதா துலிபாலா நிச்சயதார்த்தம் இன்று கோலாகலமாக நடந்து முடிந்துள்ளது. நடிகர் நாக சைதன்யா ஏற்கனவே நடிகை சமந்தாவை 2017ஆம் ஆண்டு திருமணம் செய்திருந்தார். நட்சத்திர ஜோடிகளாக வலம் வந்த சமந்தா மற்றும் நாக சைதன்யா இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக 4 ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பரஸ்பரமாக விவாகரத்து பெற்று பிரிந்தனர். சமீபத்தில் நடிகர் நாக சைதன்யா நடிகை சோபிதா துலிபாலா இருவரும் காதலித்து வருவதாக பரவலாக செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையிலேயே நாக சைதன்யா மற்றும் சோபிதா துலிபாலா இருவரின் நிச்சயதார்த்தம் தற்போது நடந்து முடிந்துள்ளது. இருவருடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து நிச்சயதார்த்தம் முடிந்த செய்தியை நாகார்ஜுனா தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த எக்ஸ் பதிவில் அவர் கூறியதாவது: எங்கள் மகன் நாக சைதன்யாவுக்கும் சோபிதா துலிபாலாவுக்கும் இன்று காலை 9:42க்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது என்பதை அறிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சோபிதா துலிபாலாவை எங்கள் குடும்பத்தில் ஒருவராக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஜோடியின் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் அளவற்ற காதலும் மகிழ்ச்சியும் பொங்க வாழ்த்துகிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக என்று அவர் பதிவிட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பெண்கள் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் மற்றும் 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் வெண்கலம் வென்ற இந்திய வீரர் மனு பாக்கர் நேற்று இந்தியா திரும்பினார். அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் மாலை அணிவித்து மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனாவைச் சேர்ந்த ஸ்கேட் போர்டிங் வீரர் ஜெங் ஆஹாவோ ஒலிம்பிக்கில் இடம்பெற்ற மிக இளவயது வீரர் என்ற வரலாறை படைத்துள்ளார். 11 வயதான இவர் 2012 லண்டன் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைவதற்கு முன்தினம் பிறந்துள்ளார். தனது ஸ்கேட் போர்டிங் போட்டியில் 63.19 புள்ளிகளுடன் 18வது இடத்தை பிடித்துள்ளார் ஜெங் ஆஹாஓ என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.baibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.